ஒரு மனுஷன் இவ்விதமாக சொன்னார். அவர் பாட்டுக்குன்னு ஒரு காட்டில் தனியாக போயினே இருந்தாராம். தனியாக ஜாலியாக அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு காட்டில் போயினே இருந்தார். போயினே இருக்கும்பொழுது திடீரென்று ஒரு பாம்பு அவரை கடிச்சிடுச்சு. கடித்து அவருக்கு விஷம் ஏறுது. இவருக்கு உடனே பயங்கர கோபம் வந்துடுச்சா, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் என்ன பண்ணுறேன், நான் பாட்டுன்னு போயிருக்கிற இந்த பாம்புக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தால் என்னை வந்து கடிச்சிருக்கும் அப்படின்னு இவர் பாம்பை துரத்த ஆரம்பித்தார். இவர் காட்டுக்குள்ளே எங்கே போய் பாம்பை கண்டுபிடிக்கிறது? இவர் ஓடுறாரு, பாம்பு அப்படியே நெளிஞ்சு கிழிஞ்சு ஓடுது. இவரால் பாம்பை பிடிக்க முடியல. ஆனால் இவர் ஓட ஓட என்ன ஆயிற்று என்றால் விஷம் இவருக்கு ஏற ஆரம்பித்தது. அப்போ அவர் சொன்னார், இந்த மனுஷனுக்கு முக்கியமானது இப்போ என்ன? என்னை கடித்த பாம்பை சாவடிக்கணுன்றது முக்கியமா, இல்லைன்னா உள்ளே போயிருக்கிற விஷத்தை எடுக்கிறது முக்கியமா? அப்போ அவர் சொல்லிட்டு சொன்னார், நிறைய பேர் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தால் யாரோ ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணினே இருப்பான். இவங்களுடைய நோக்கெல்லாம் என்னன்னா, டிஸ்டர்ப் பண்ணவனே ஏதாச்சும் பண்ணிடணும், டிஸ்டர்ப் பண்ணவனே ஏதாச்சும் பண்ணினோன்ட்டு துரத்த என்ன ஆகுது, விஷம் இவங்களுக்கு தான் ஏறிக்கினே இருக்கு. போக 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 அவனை பிடிக்க முடியல. ஆனால் கடைசியாக என்ன ஆயிடுறாங்க, இவங்க சோர்ந்து போயிடுறாங்க, கத்தரை திட்டுறாங்க, சபிக்கிறாங்க, வீட்டில் கோவப்படுறாங்க. அதை விட்டுட்டு கடிச்சிச்சு, அது போயிடுச்சு, அதனுடைய வேலை கடிக்கிறது, அது கடிச்சிட்டு போயிடுச்சு. எப்படி சொல்கிறாங்க, நாய் குலைக்கிறது நாய் வேலை, அது குலைக்க தான் செய்யும். நம்ம வேலை என்ன? ஆமாம், அந்த விஷத்தை நமக்குள்ளே ஏறாதபடி அதை மாற்றிவிட வேண்டும்.